நம்ம எல்லாருமே நார்மலாக இந்த மாதிரி ஸ்போக்ஸ் வீலில் இருக்கக்கூடிய மவுத், அந்த வால்வ் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய பீஸை வந்து நம்ம பார்த்துருப்போம். அதில் இது மாதிரி ஒரு வால்வ் கேப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருப்போம். அதுக்கு கீழே சின்னதாக ஒரு நட்டு இருக்கும். இந்த நட்டை வந்து எல்லாருமே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிம்மோட சேர்த்து தான் டைட் வச்சுருப்போம். பட் ஆக்சுவலாக இதை எப்படி நீங்கள் டைட் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிம்மோடு இல்லாமல் அது மேலே இருக்கக்கூடிய வால்வ் கேப்போட சேர்த்து இருக்கிற மாதிரி அதை வந்து நீங்கள் லூஸ் பண்ணி மேல் பக்கமாக டைட் ஏற்றி வைக்கணும். இப்படி ஏற்றி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பம்ப் மாதிரி ஒரு பள்ளத்தில் டம்முன்னு போய் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா இந்த மவுத் வந்து கட் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த தகவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் புதுமையாக இருக்கும். இதை நான் சொன்ன உடனே கொஞ்சம் பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற நண்பர்களுக்காகவே வந்து கவாஸ்கியினுடைய சர்வீஸ் மேனுவல்லையே இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறத நான் காட்டியிருக்கேன் பாருங்க வீடியோவில். மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஸ்போக்ஸ் வீல் இருக்கக்கூடிய பைக்கில் யூஸ் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ.